சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுமே நம்ம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டோம். அப்ப இனி இந்த வாய்ப்பை 2026 நம்ம தவற விட்டு விடக்கூடாது. எனவே ஒருங்கிணைந்து கூட்டணியாக செயல்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் அப்பவே உருவாயிடுச்சு. சரி, குறிப்பா இந்த சந்திப்பு இந்த பண்ணதுல வேலுமணி அவர்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குங்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? அது முழுக்க இந்த 2026 அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான அந்த பூர்வாங்க பணிகளை எல்லாமே வேலுமணி தான் பார்த்திருக்காரு. 2 முறை டெல்லி போய் பியூஷ் கோயல், நட்டா, அங்க இருக்கிற பாஜகவினுடைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு. பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்த ஒப்பந்தத்துக்கே, இந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கே பேசப்பட்டது. சீட்டு நோட்டுங்கிறது தனியா இருந்து இவர்களோடு கூட்டணி வைப்பதற்கே கூட ஒரு பேரம் பேசப்பட்டது. கூட்டணிக்கே பேரம். ஆமா. பாஜகவிற்கு தென் மாவட்டங்களில் கிடைத்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் என்பதும் திருமதி சசிகலா, திரு OPS ஆதரவாளர்கள் வாக்குகள் தான் கணிசமா 2-3% வந்திருக்குங்கிறதும் கள யதார்த்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 15 தொகுதிகளில் 3வது இடம், ஒரு 4-5 தொகுதிகளில் கட்டுத்தொகை, அங்க கணிசமான 2வது இடத்துக்கு பாஜக போயிருக்குன்னா அது இவங்க வாக்குகள். ஆமா. அப்ப இவர்களையும் இழக்க கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு. பாமக என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? பெரியவர் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் இருந்தார், NDA அணியில இருந்து அவங்க ஒரு 10-20 சீட்டுன்னு கொடுக்கறத விட நாம அதிமுக கிட்ட இருந்து அதிமுகவோடு இணைந்தால் சீட்டும் நோட்டும் அதிகமா கிடைக்கும். சரி, அப்ப அந்த மனநிலையில் பெரியவர் இருக்கிறாரு. அதனாலதான் அவரு திடீரென தலைவரை செயல் தலைவராக்கிட்டு அந்த தலைமை பொறுப்பை எடுத்துட்டார். டெல்லியில் இருக்கிற ஒரு மிக முக்கிய பிரமுகர், பாஜகவோட மிக நெருக்கமாக இருக்கிற பிரமுகரோட நேற்று இரவு நான் பேசுற போது சொன்னாரு, தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பாஜகவுக்கு இங்கு ஆதரவாக இருந்தவர், அவருடைய கணிசமான வாக்குகள் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நிச்சயமாக அவரை ஏமாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதுல கூடுதல் தகவலாக அவர் என்ன சொன்னார்னா, ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் துரை கருணா சார். சார் நலமா இருக்கீங்களா? சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் டெல்லியில சந்தித்த போதே பாஜக அதிமுக கூட்டணி உருவாயிடுச்சுன்னு எல்லாருமே பேசினோம். குறிப்பாக அமித்ஷாவே ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, NDA கூட்டணி. அதுக்கப்புறம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில விரைவில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்வோம்னு அமித்ஷாவே பேசியிருந்தாரு. அதிமுக தரப்புல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கவே இல்லை. ஒரு குறுகிய காலத்துக்குள்ளாகவே சென்னைக்கு அமித்ஷா வந்து NDA கூட்டணி என்பது உருவாகிடுச்சு, இந்த NDA கூட்டணிக்குள்ள அதிமுக இருக்காங்க, ஸோ இந்த கூட்டணியை அதிமுக தான் தலைமை தாங்கும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. இது வந்து நேச்சுரலாக அமைந்த கூட்டணியா இல்ல கட்டாயத்தின் பேரில் அமைந்த கூட்டணியா? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? என்ன சார் நடக்குது? இந்த கூட்டணிக்கு யாரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க சார்? 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவங்களும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுமே நம்ம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அலைன்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 18-20 தொகுதிகள் வெற்றி பெற்றுக்கலாம், அதிமுகவிற்கு ஒரு 3-4 அமைச்சர்கள் மத்தியில் கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிறது 2 தரப்பிலுமே இருந்தது. அப்போ இனி இந்த வாய்ப்பை 2026 நம்ம தவற விட்டு விடக்கூடாது. எனவே ஒருங்கிணைந்து கூட்டணியாக செயல்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கம் அப்பவே உருவாயிடுச்சு. சரி, தேர்தல் முடிந்ததற்கு பிறகு இருந்தது. திரு எடப்பாடி ஆனால் பிடிவாதமாகவே இருந்தார், வேண்டாம் எடப்பாடி பிடிவாதமா இருந்தார். ஆமா, 2024 2026 கூட்டணி கிடையாது அப்படின்னு சொன்னார். அவருடைய தேர்தல் வியூகம் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம தாவேகா விஜயனுடைய அந்த வெற்றி கழகம் மாநாடு முடிஞ்ச ஒரு 2 நாளிலே ஒரு அறிக்கை விட்டார்ல அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதிமுகவோட எங்களுக்கு எதுவும் கூட்டணி எதுவும் இல்லை, நாங்கள் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக கூட்டணி வைக்கிறோன்னு யாருமே சொல்லலை வெளிப்படையா, ஆனால் பேசப்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சில முக்கிய பிரமுகர்கள் பேசியிருக்காங்க, 40 தொகுதிகள் வரைக்கும் தரோம், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி.
அவர் ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல இருந்ததுனால இப்ப வேண்டாம் அப்புறமா பேசி ஏன் தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்ததுனால அப்போ அது பிரேக் ஆச்சு. ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்ததாக ரெண்டு தரப்புலையுமே சொன்னாங்க. ஆமா, ஒரு கட்டத்துல இவர் நிர்வாகிகள் போட்டார்ல அந்த தேர்தல் பிரிவுக்கு ஒரு பொதுச் செயலாளராக நம்ம ஆதவ போட்டாரு. இந்த வியூக வகுப்பாளரா ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆனந்த் புசு ஆனந்த், இவங்க எல்லாருமே இந்த வியூக வகுப்பாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வியூக வகுப்பாளர்கள் நிர்வாகிகளோட திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் அவருடைய பையனுடைய மிக நெருங்கிய உறவினர் என்று சொல்லப்படுகிற ஜெகதீஷ் என்பவர் தான் மீடியேட்டரா இருந்து இதை பேசுறாரு. அந்த ஜெகதீஷ் வந்து விஜயோடைய மேனேஜர் அவரு. ஆமா ஆமா ஆமா, அவரு அங்க அதுவும் கொங்கு மண்டலம், அவரு கொங்கு பகுதியை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால உள்ளூர இந்த விவாதங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. திரு எடப்பாடியினுடைய நோக்கம் என்னன்னா இந்த 2026 தேர்தல்ல இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம், இன்னொரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளுடைய அமைப்பு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கால்குலேஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு 23% நம்ம இந்த தேர்தலே வாங்கிட்டோம். சட்டப்பேரவை தேர்தல் என்றால் இன்னும் கூடுதலாக நமக்கு ஒரு 5-10% வாக்குகள் இருக்கும். ஒரு 8-8% சீமான் நிரூபிச்சிருக்கிறார். இதை தாண்டி பாமக ஒரு 6% அளவுக்கு இருக்கிறது. பாமகவையும் கொண்டு வந்துடுவோம், இந்த பக்கம் வெற்றி கழகத்தையும் கொண்டு வந்துடும். இவர்களுக்கு ஒரு 8-10% இருக்கும். அப்போ ஒரு 45-50% வாக்குகளை இதன் மூலமாக இந்த புதிய கூட்டணி மூலமாக பெற்றுவிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டெல்லியில கோவையில் பல்வேறு பகுதிகளில் இது தொடர்பாக ரகசியமான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த தகவல் ஐபி மூலமாக மத்திய அரசு கிடைக்கும்ல. ஆமாம். அப்போ இந்த தகவலை கிடைச்ச உடனே அவங்க நம்ம சொன்னது மாதிரி சட்டப்பேரவை தேர்தலில் நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தணும்னு சொன்னால் ஒரு வலுவான கூட்டணி, அது என்டிஏ கூட்டணி, அதிமுக கூட்டணி தான் வலுவான கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்டில் இருந்ததுனால அதிமுகவை எப்படியும் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. பாஜக முடிவெடுக்கிறாங்க. அதனால தான் இவர் இப்போ பல பேட்டிகளில் அது எடப்பாடி சொன்னார், இன்னும் 1 வருஷம் இருக்குது, இப்போ என்ன அவசரம், 6 மாதம் கழிச்சு அப்படின்னார். 2023 தொடர்ந்து பாஜகவோடு இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை, எந்த தேர்தல்களில் இனி கூட்டணி இல்லைங்கிறதுல தான் அந்த உறுதிப்பாட்டோடு தான் இருந்தார். ஆனால் திடீரென சட்டப்பேரவை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிற அதே காலகட்டத்தில் இந்த மூவ் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்கு, இதை பிரேக் பண்ணி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவெடுத்து அவரை டெல்லிக்கு வரவழைச்சிட்டாங்க. ஆமாம். திரு எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு, சட்டப்பேரவை கூட்டம் நடக்குது, முக்கியமான பிரச்சனைகள்லாம் நம்ம பேசணும், இந்த நேரத்தில் எதுக்கு நம்ம பார்த்துக்குவோம், இந்த ஏப்ரல் முடியட்டும், மே மாதம் கூட பார்த்து பேசிக்குவோம் அப்படிங்கிற போது. ஆனால் ஒரு நிர்பந்தம் நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் போனார். அப்போ ஒரு அரசியல் தலைமையை ஏற்கனவே கூட்டணியிலிருந்து வெளியில் போன தலைமை அவரை சந்திக்க போகிறேங்கிற விஷயத்தை கூட அவர் சொல்லலை. பார்ட்டி ஆஃபீஸ் போய் பார்க்க போகிறனாரு, யாரையும் சந்திக்கிறது இல்லைனாரு. ஒரு 2-3 கார் மாறி மாறி போய் பார்த்துட்டு வெளியில் வந்துமே நாங்கள் மக்கள் பிரச்சனை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னார். நம்ம இந்த கிராமப்பகுதியில் ஒரு பழமொழி உண்டு, கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்து இந்த கடத்தெருவுக்கு வராமல் ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துருச்சு நேரடி. அங்கே அறிவிச்சிட்டார், டெக்ளேர் பண்ணி எதற்காக போனார், என்ன நடந்ததுங்கிறத வெளிப்படையாக சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி என்பதையும் அறிவித்து முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி இருந்தாலும் கூட என்டிஏ கூட்டணி அரசுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பா இந்த சந்திப்பு இந்த பண்ணதுல வேலுமணி அவர்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்குங்கிறாங்களே சார், அது உண்மையா சார்? அது முழுக்க நாடாளுமன்ற பொது தேர்தல் முடிந்து அவர் ஒரு பொது மேடையில் சொன்னார்ல, நாம பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் நமக்கு கணிசமான இடங்கள் கிடைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவே இந்த 2026 அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான அந்த பூர்வாங்க பணிகளை எல்லாமே திரு எஸ் பி வேலுமணி தான் பார்த்துருக்காரு. 2 முறை டெல்லி போய் பியூஷ் கோயல், நட்டா, அங்கே இருக்கிற பாஜகவினுடைய தலைவர்களை சந்திச்சிருக்கிறாரு. அதன் பிறகு நம்ம கடந்த மாதம் அதற்கு முதல் மாதத்திலேயோ கோவையில் சிவராத்திரி விழாவில் ஈஷா யோகா மையத்துக்கு அமித்ஷா வந்த போது பிப்ரவரி மாதம் ஆமாம் திரு வேலுமணியை சார்ந்தவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமியை சார்ந்தவர்களும் 2-3 பேர் மீடியேட்டர்கள் அங்கே போய் பார்த்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள் கிடைச்சிது. ஸோ அந்த அடிப்படையில் அதனுடைய நீட்சியாகத்தான் டெல்லிக்கு வரவழைச்சு இதை உறுதிப்படுத்திடணும். இதை உறுதிப்படுத்தாவிட்டால் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே இதை இவங்க செட்டில் பண்ணிடுவாங்க. அதாவது எனக்கு எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில்
பல கோடிக்கணக்கான ரூபாய் இந்த ஒப்பந்தத்துக்கே, இந்த கூட்டணி ஒப்பந்தத்திற்கே பேசப்பட்டது. சீட்டு நோட்டுங்கிறது தனியாக இருந்து இவர்களோடு கூட்டணி வைப்பதற்கே கூட ஒரு பேரம் பேசப்பட்டது. நம்ம கூட்டணிக்கே பேரம். ஆமாம் ஆமாம், ஒரு மீடியேட்டர் மூலமாக பேரம் பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் உதடு கடந்தால் உலகு கடக்கும்பாங்க. இன்னொன்னும் சொல்லுவாங்க, இல்லாமல் பிறக்காது அல்லாமல் குறையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்குற போது புகையாமல் இது ஆமாம், இந்த இந்த கூட்டணி ஒரு பிரேக் பண்ணி நம்ம கொண்டு போயிடணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முடிவெடுத்து, அதாவது எடப்பாடி மற்ற கட்சிகள்கிட்ட முந்துறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கிட்டு எடப்பாடி நம்ம கூட்டணி கொண்டு வரணும்னு பாஜக ரோல் பிளே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அவங்க இதில் உறுதியாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு தகவல் கூடுதலாக என்னன்னா, உட்கட்சி விவகாரங்களை தலையிட மாட்டோம் அதுதான் அப்படின்னு வந்து அமித்ஷாவே சொல்லிட்டார்ல சார். தொடக்க முதலே கடந்த அந்த முதல் தர்ம யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்தே பாஜகவினுடைய மிக தீவிர ஆதரவாளராக தான் திரு ஓபிஎஸ் பயணித்து வருகிறார். அமமுகவினுடைய டிடிவி தினகரனுமே அவருமே என்டிஏ அணி தான். 2026 என்டிஏ தலைமையில தான் ஆட்சிங்கிறத தொடர்ந்து அவர் தான் பேசிட்டு இருக்காரு. சசிகலா அவர்களுமே பெரிய அளவில் யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. எடப்பாடி தரப்புக்கும் எதிர்ப்பு இல்லை, பாஜக தரப்புக்கும் எதிர்ப்பு இல்லை. ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவோங்கிற கான்செப்ட்ல தான் அவங்க போயிட்டு. அப்ப அவங்களுமே பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு தான் நம்ம வச்சுக்கோம். அப்ப இந்த ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவர்களுக்கு கணிசமான வாக்கு வங்கி தென் மாவட்டங்கள்ல, டெல்டா மாவட்டங்கள்ல இருக்குங்கிறதும் பாஜக தெரியும். பாஜகவிற்கு தென் மாவட்டங்களில் கிடைத்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் என்பதும் திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வாக்குகள் தான் கணிசமாக 2-3% வந்திருக்குங்கிறதும் கள யதார்த்தம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 15 தொகுதிகளில் 3வது இடம், ஒரு 4-5 தொகுதிகளில் கட்டுத்தொகை, அங்க கணிசமான 2வது இடத்துக்கு பாஜக போயிருக்குன்னா அது இவங்க வாக்குகள். அப்ப இவர்களையும் இழக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்கு, பாஜகவுக்கு இருக்கு. இப்போதைக்கு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டு இவங்களை எப்படி அகாமடேட் பண்றதுங்கிறத அவங்க நிச்சயமா எடுத்துப்பாங்க. ஓகே சார், குறிப்பாக நாம வந்து ஏடிஎம்கேவை என்டிஏ கூட்டணிக்குள்ள அகாமடேட் பண்ணிட்டோம். தேர்தல் நெருக்கத்துல சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை வந்து நம்ம அகாமடேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல பாஜக இருக்காங்களா சார்? நிச்சயமாக. 2 தினங்களுக்கு முன்பு தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேறிய மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அவர்கள் நம்பிக்கையை பெற்றவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். திரு டிடிவி தினகரன் அதை சொன்னார். காலம் இப்போதைக்கு இடம் தெரியல, சிலருக்கு பெருந்தன்மை இல்லாதனால அதை திரு எடப்பாடி டைரக்ட் அட்டாக் பண்றாங்க. பெருந்தன்மை இல்லாதனால இப்போதைக்கு நடக்கலாம், ஆனா நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ இதுல ஒரு வியூகம் பாரதிய ஜனதா கட்சி வகுத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. ஓகே சார், குறிப்பாக அமித்ஷா நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு வந்து பாமகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல். தலைவர் பதவியை அன்புமணி அவர்கள் கிட்ட இருந்து பறித்து தன்வசம் வைத்துக் கொண்டார் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள். என்ன மைண்ட் செட்ல சார் இது நடந்திருக்கு? குறிப்பாக அமித்ஷாவை வந்து அன்புமணி அவர்கள் பாத்திரக்கூடாது, மேடையை வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களுடைய தலைவர் பதவியை பறிச்சிட்டாரா? அவங்க பாமக என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் முதலாவதாக அதிமுகவோடு நாம் கூட்டணி என்பதை உறுதிப்படுத்தி விட வேண்டும். சரி, உறுதிப்படுத்தியதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்ல முடியாத அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கு. ஆமா, இனி அங்கே போய் சேர மாட்டாங்க அப்படிங்கிற இங்கே வருகிற பொழுது நிச்சயமாக என்டிஏ அதிமுக அணியில் வருவதற்கு தான் இவங்க எப்போ இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க. ஆமா, நாம பேசி முடிவு பண்ணிக்குவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் பாஜக இருக்கிறது. ராமதாஸை பொறுத்த அளவில் என்னன்னா, அவர் பெரும்பாலும் இந்த மாநில அரசியல் திராவிட கட்சிகளோடு தான் இணக்கமாக நாம் போகணுங்கிறதான் தொடக்க முதலே அவருடைய கான்செப்டாக இருக்குது. ஆனால் திரு அன்புமணி அவர்கள் என்னென்னா, அவர் 2 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மத்திய அமைச்சராகவும் இடம்பெற்றதுனால டெல்லி பாலிடிக்ஸில் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி போச்சு. இன்னும் உடைச்சி வெளிப்படையாக சொல்லுதுன்னா சில வழக்குகள்லாம் கூட இருக்கு. ஓகே, ஸோ மீண்டும் டெல்லிக்கு போனோம்னா தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி மனநிலை அவருக்கு இருக்கு. எனவே பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து இணைந்து இந்த தேர்தலையும் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியோடு சின்னவர் அன்புமணி ராமதாஸ் போகணுங்கிற போது பெரியவர் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் இருந்தால் என்டிஏ அணியிலிருந்து அவங்க ஒரு 10-20 சீட்டுன்னு கொடுக்கறத விட நாம அதிமுக இணைந்தால் சீட்டும் நோட்டும் அதிகமா கிடைக்கும். சரி, அப்ப அந்த மனநிலையில் இவர் இருக்கிறார், ஐயா பெரியவர் இருக்கிறாரு. அதனால தான் அவர் திடீரென
தலைவரை செயல் தலைவராக்கிட்டு அந்த தலைமை பொறுப்பை எடுத்துட்டார். அப்போ மருத்துவர் ராமதாஸை பொறுத்தளவில் மாநில கட்சிகளோடு இணைந்தால் நமக்கு ஆதாயம், அரசியல் ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி கூடுதல் இடங்களை பெறலாம், கூடுதலான பார்ட்டி ஃபண்டும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்செப்டில் அன்புமணி ராமதாஸ் இந்த நிலைப்பாட்டில் இருந்ததால் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த கூட்டத்தில் அவரை சந்திச்சுட்டா உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இடையில ஒரு பிரேக்கு. ஸோ இது தொடர்பாக பாஜக திரு ராமதாஸையும் சந்தித்து பேசுறதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கு எல்லாரும். ஆமா ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு தான் வரும், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற பொழுது அங்க போக முடியாது. ஆமா, இன்னொன்னு நாம பார்க்கணும், ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு 6-6 தான் கொடுத்து இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் கருணாஸ் இருக்காரு, தமிமுன் அன்சாரி இருக்காரு, அவங்களுக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. 1-2 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சினா குறைந்தபட்சம் ஒரு 20-25 இடங்களாவது கேட்பாங்க. ஆமா, கலைஞர்கிட்டயே நாங்க 30 வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து ஐயா சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா, அதனால அவங்க அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கதான் இருந்து ஆகணும். இங்க இருக்கிறதுலயுமே என்டிஏ அணியில இருந்து போறதை விட அதிமுக அணியில நம்ம சீட்டு வாங்கிக்கிறோம், ஓகே அவங்க கிட்ட வாங்க வேணாம், அதிமுகவை நமக்கு டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெரியவர் மருத்துவர் ராமதாஸுக்கு எண்ணமாக இருக்கிறது. இப்ப இந்த பிரச்சனைகளுமே விரைவில் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய அவங்க உறவினர்கள் குடும்பத்தினர் போய் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, தகவல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் வருது. எனவே இந்த பிரச்சனையும் விரைவிலே முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க. ஓபிஎஸ் சசிகலா, இந்த கேள்வி தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுக்கு வரம்பு மீறிய ஆதரவை கொடுத்திருக்காரு, பல இடங்கள்ல வந்து அவங்களோட ரொம்ப இணக்கமாவே இருந்திருக்காரு. அதிமுக கூட்டணிக்காக ஓபிஎஸ் அவர்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்களா பாஜக? மேபி என்டிஏக்குள்ள ஓபிஎஸ் அவர்களையோ அம்மையார் சசிகலா அவர்களையோ ஒரு அகாமடேட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல, திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல நீங்க குறிப்பிட்டது மாதிரி தொடக்க முதலே தீவிர பாஜக ஆதரவாளர் இருக்கிறாங்க. அவர் அந்த தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது என இணைத்தது அப்படிங்கிற பாஜக தான். பாரதிய ஜனதா கட்சியோடே போய் ஒரு இணைந்துருவார் என்று பேசப்பட்ட பொழுது நான் கடைசி வரை என் உயிருள்ளவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், வேற எந்த அரசியல் கட்சிக்கும் போக மாட்டேன்னு சொன்னார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட தாமரை சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்றதுக்கு வேண்டாம், நான் வந்து சுயேட்சையில் கூட நின்றுறேன் அப்படின்ட்டு சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழ சின்னம் ஒரு 3,42,000 ஓட்டு அதிமுக 3வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் அதே மாதிரி திருமதி சசிகலா அவர்களுமே பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை இன்னும் எடுக்கலை. ஆமாம் ஆமாம், அவங்களுமே கட்சி ஒன்றிணையணும், ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் வருகை தந்த, ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. யாரையுமே அவர் சந்திக்கல அப்படிங்கிற மாதிரி. அமித்ஷா அவர்களை சந்திக்க கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது, வந்திருந்தார், இங்கே சென்னையில் தான் இருந்தார் அப்படின்னும் பேசப்பட்டது. இந்த 2 சந்திப்புகளும் புறக்கணிக்கப்பட்டதால் அதிமுக கூட்டணி என்று நிலைப்பாட்டை அறிவித்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் இந்த பிரச்சனை என்பது உட்கட்சி பிரச்சனை என்று திரு அமித்ஷா சொன்னதால் கைவிட்டு விட்டார்களோ, புறக்கணித்து விட்டார்களோங்கிற பார்வை இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியவர்கள் நிச்சயம் கைவிடப்படார்கள் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகள், தலைவர்கள், இன்றைக்கு பொறுப்பேற்ற தலைவரும் சரி, முன்னாள் தலைவரும் சொல்லி அதை சொல்லியிருக்கிறாங்க. எனவே ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக இன்னொன்று அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக தான் வலிமையான அதிமுக, அதுதான் திமுகவை தேர்தல் களத்தில் வீழ்த்த முடியும் என்கிற கருத்தாக்கம் பாஜகவினுடைய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், தேசிய தலைவர்கள் கூட அந்த பார்வை இருக்கு. அதனாலதான் கட்சியை ஒன்றிணைத்து வாருங்கள் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இப்போ இந்த சூழலில் திரு எடப்பாடியை முதலமைச்சராக அறிவித்து அவர் தலைமையில என்டிஏ கூட்டணி அரசு அமையும் சொல்லிவிட்ட நிலையில் இதையும் ஒரு கருத்தாக எடுத்து நம்ம விவாதிக்க வேண்டாம் என்று கடந்து போயிருக்கலாம். ஆனாலும் கூட நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி காத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காத்திருப்புக்கும் பயன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று இரவு டெல்லியில் இருக்கிற ஒரு மிக முக்கிய பிரமுகர், பாஜகவோட மிக நெருக்கமாக இருக்கிற பிரமுகரோட நேற்று இரவு நான் பேசுகிற போது சொன்னார், நிச்சயமாக, ஏன்னா தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பாஜகவுக்கு இங்கு ஆதரவாக இருந்தவர், அவருடைய கணிசமான வாக்குகள் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது, எனவே நிச்சயமாக அவரை ஏமாற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதுல கூடுதல் தகவலாக அவர் என்ன சொன்னார்னா, இந்த இரட்டை இலை டிஸ்பியூட் இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் டிஸ்பியூட் இருக்கு. இது தொடர்பாக புகழேந்தி, கேசிபி,
மரியாதைக்குரிய ஓபிஎஸ் தரப்புல எல்லோரையுமே மனு போட்டிருக்காங்க, விசாரித்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் இதை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுல நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பிறகுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இடைக்காலமாக தான் தீர்ப்பு கொடுத்துறாங்க. அப்ப இந்த டிஸ்பியூட் இப்ப இருக்கிற சூழல்ல ரெட்டையிலையை முடக்குங்கன்னு ஒரு மனு ஒன்று போட்டிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். ஏற்கனவே ஆமா போட்டிருக்காங்க. இப்போ கேசிபி எல்லாருமே இப்போ அதான் சொல்றாங்க, ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு தான் அது கிடைக்கணும், இது ஒரு பிரிவு தான், இந்த பிரிவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை அதிமுகவினுடைய விதிகளுக்கு முரணானது அப்படின்னு. அப்ப இந்த டிஸ்பியூட் இருக்கிற இந்த சூழல்ல நீங்கள் ஒருங்கிணைந்தால் ரெட்டையில உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணி ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா அந்த நண்பர் சொன்னார். ஓகே ஓகே ஓகே. அப்போ எல்லாரையும் அகாமடேட் ஆனாதான் ரெட்டையிலையை கொடுப்போம். இது ஆமா, இரட்டையில உங்களுக்கு ஒதுக்கினதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க கோர்ட்டுட்டு போயிட்டு டிஸ்பியூட் ஆகி அது ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய பின்னடைவு சரிவு வரும். எனவே இதை ஒரு காரணமாக காட்டி கூட நிச்சயமா அவர்கள் இவங்களையும் அகாமடேட் பண்றதுக்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு. என்னுடைய பார்வையை பொறுத்தளவுல ஒட்டுமில்லை உறவுமில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்காது என்று மிக உறுதியாக 100% உறுதியாக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அந்த உறுதியை தளர்த்தி விட்டு கூட்டணிக்கு எப்படி ஒப்புக்கொண்டாரோ அதே போல விலக்கி வைக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்கிற அந்த உறுதியான நிலைப்பாட்டில் இருந்து அவர் மீண்டும் தன் சிந்தனையை மறுபரிசீலனை செய்து அதிலிருந்து தளர்த்தி இவர்களையும் இணைத்துக் கொள்வதற்கான கூடுதல் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அப்படியே பாஜக, தமிழ்நாடு பாஜகவுக்கு வருவோம் சார். அண்ணாமலை அவர்களை டெல்லி மாற்ற மாட்டாங்க, தமிழ்நாடு பாஜகவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தவர் அண்ணாமலைன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூட்டணிக்காக அண்ணாமலையை காவு கொடுத்து விட்டார்கள் நாம எடுத்துக்கலாமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா அண்ணாமலையை நீக்கினாரா நான் கூட்டணிக்கு ஒத்துப்பேன் எடப்பாடி சொன்னாரா? ஏன்னா இங்க புதிய தலைவர் ஒரே ஒரு வேட்புமனு தாக்கல் செஞ்ச பிறகுதான் ஐடிசிக்கே எடப்பாடி போறாரு. நாம இதெல்லாம் லிங்க் பண்ணி தான் அவங்க கிட்ட கேட்கிறேன். சோ தலைவர் பதவி அதிமுக சொல்லி மாத்துறாங்களா இல்ல பாஜகவே கூட்டணி நம்ம எந்த ஒரு உரசல் இல்லாம போகணும், ஸ்மூத்தா போகணுங்கிறதுக்காக நயினாரை கொண்டு வந்திருக்காங்களா சார்? இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் அவங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை மாற்றத்தை கொண்டு வருவாங்க. நான் சொன்னேன்ல, உறுதியாக அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு ஏன் வந்ததுன்னா அவருடைய செயல்பாடுகள். அந்த செயல்பாடுகளினால் மாநிலத்தில் பாஜக ஓரளவுக்கு வளர்ச்சி பாதை பேசபிள் ஆக்கி இருக்காரு. ஆமா, அப்ப அதே விவாதத்துல ஒரு கருத்தை சொன்னேன், அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆமா, இப்ப அதுதான் நடந்திருக்கு. இப்போது அண்ணாமலையை நீக்கினால்தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் என்று திரு எடப்பாடி நிபந்தனை விதிக்கிற இடத்துல இப்போது இல்லை, இன்னும் சொல்லியிருந்தார். ஆமா, நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்போ சொல்லியிருந்தார். அப்ப இதை விடவும் கூடுதல் நிபந்தனை அந்த 15 இடம் அமமுகவுக்கு தரமாட்டேன்னு கூட சொல்லி அவ்வளவு வீராவேசமாக பேசுகிற அளவுக்கு அப்போது அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாரு. அவருடைய நிலைப்பாடை இதை மறுதளிச்சு நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே ஒரு சாஃப்ட் கார்னராக இருந்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் இப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்குளத்தோர் பல சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பாஜகவினுடைய தலைமை பொறுப்பில் போட்டிருந்தாங்க. அப்போ தென் மாவட்டங்களில் இருக்கிற கணிசமான முக்குளத்தோர் வாக்கு வங்கியை ஈர்ப்பதற்கு ஒரு புதிய தலைமை வருகிற பொழுது அந்த சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தால் சரியா இருக்கும். இன்னொன்று, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். இந்த கூட்டணி வைக்கிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்த ஒருவர் நயினார் நாகேந்திரன். அப்போ ஒரு இணக்கம் இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்தால் ஒரு நெருடல் இருக்கும். பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினாரு, தலைவரை பற்றி பேசினாரு, அம்மாவை பற்றி பேசினாரு, இவரு கூட நாம எப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெருடல் இருக்கும். அப்ப அந்த நெருடலையும் தவிர்ப்பதற்காகவும் நான் குறிப்பிட்ட மாதிரி அந்த 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் மாற்கிற அந்த கட்சியினுடைய அடிப்படை விதிகளின்படியும் கூட இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். திரு அண்ணாமலை அவர்களை மாற்றினால்தான் கூட்டணி என்று திரு எடப்பாடி நிச்சயமாக கூறியிருப்பாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா நான் சொன்னதுதான், அப்படி நிர்பந்தத்துக்கு பாஜக பணிந்தது என்கிற மாதிரி வந்ததுன்னா அது அந்த கட்சிக்கு ஒரு பின்னடைவு, அதனுடைய ஒரு தனித்தன்மை, ஒரு ஐடென்டிட்டி தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு நான் பேசினேன். அதுவும் தான் இன்னும் என்னோட கருத்தாக இருக்கிறது. அந்த நிர்பந்தத்தின் அடிப்படையில் மாற்றிருந்தாங்கன்னா அது தவறான முடிவுங்கிறதா என்னோட. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த புதிய கூட்டணி என்டிஏ கூட்டணிக்குள்ள அதிமுக எப்படி வந்தாங்க, அந்த பின்னணி தகவலை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஓபிஎஸ் பாஜக கைவிட மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரம் கொடுத்து பேசியவங்க நன்றி துரைக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.